தமிழ்நாட்டில் சேலம், திருச்சி, கொடைக்கானல், தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, அரிசிபாளையம், 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், வின்சென்ட், பழைய பேருந்து நிலையம், கொண்டலாம்பட்டி, கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்தது. தஞ்சை மாவட்டத்தில் செங்கிப்பட்டி, புதுக்குடி, வளம்பக்குடி, பூதலூர், திருமலை சமுத்திரம், வெண்டயம்பட்டி, வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருச்சி மாநகரிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பாடந்துறை தேவர் சோலையில் உள்ள ஆவின் பால் பதப்படுத்தும் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாக்கினர். மேலும் ஆறுகளிலும் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்று வீசியது. நகரின் முக்கிய வீதிகளில் புழுதி மற்றும் குப்பைகள் பறந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள், விளம்பர பதாகைகள் உள்ளிட்டவை சாய்ந்தன. வீடுகள், வணிக வளாகங்கள், கடைகள் என அனைத்து பகுதிகளிலும் புழுதி மற்றும் தூசு பரவியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. மழையில் நனைந்தவாறு சிறுவர்கள் உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர். சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சூறைக்காற்று மற்றும் இடியுடன் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். பகலில் கடும் வெயில், இரவில் குளிர்விக்கும் மழை. கடந்த 1 வாரமாக சென்னையின் நிலை இதுதான். நேற்றிரவும் சூறைக்காற்றுடன் அண்ணாநகர், கொளத்தூர், அமைந்தகரை, கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, வடபழனி, வள்ளுவர் கோட்டம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் சாலையோரம் தஞ்சமடைந்தனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெளியூர்களிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பிய பயணிகள் வெளியே செல்ல முடியாமல் விமான நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதேபோன்று புறநகர் பகுதிகளான போரூர், பூந்தமல்லி, குன்றத்தூர், வடசென்னை பகுதிகளான திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் கனமழை காரணமாக 26 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. 12 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்டபடி இருந்தன. அதில் கோழிக்கோட்டிலிருந்து வந்த விமானம் திருச்சிக்கும், டெல்லியிலிருந்து வந்த விமானம் பெங்களூருவுக்கும் திருப்பிவிடப்பட்டன. மதுரை, மும்பை, கோவை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வந்த 10 விமானங்கள் சூறைக்காற்று ஓய்ந்த பின் அடுத்தடுத்து தரையிறங்கின. துபாய், குவைத், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு 14 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. மழை காரணமாக சென்னையில் கடந்த 2 நாட்களாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. மீண்டும் தன்னை வாரணாசியில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி. கங்கை மாதா தன்னை மடியில் ஏந்திக் கொண்டதாக வாரணாசியில் பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் மோடி முதல் முறையாக சென்றார். அவருக்கு பாஜக தொண்டர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமரின் கிசான் சம்மன் திட்டத்தின் கீழ் 17வது தவணையை பிரதமர் மோடி விடுவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் 9,26 லட்சம் விவசாயிகள் பயனடைய உள்ளனர். ट्रांसफर हो गई। बहुत जोरदार तालियों से हम माननीय प्रधानमंत्री जी का एक बार पुनः अभिवादन। किसान पूरी तरह से सशक्त और सक्षम बने, इस लक्ष्य के साथ हम निकले हैं. தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள்தான் இந்தியாவின் 3 தூண்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். மீண்டும் தன்னை வாரணாசியில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் மோடி கூறினார். हमारी काशी सर्व विद्या की राजधानी रही है, लेकिन इन सबके साथ साथ काशी एक ऐसी नगरी बनी है जिसने
सारी दुनिया को ये दिखाया है कि हेरिटेज सिटी भी अर्बन डेवलपमेंट का नया अध्याय लिख सकती है. வளர்ச்சியின் நகரமாக காசி மாறியிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இறுதியாக அரஹர மகாதேவா என்று பாடி தனது உரையை மோடி நிறைவு செய்தார். பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தற்போதுள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்து மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மாநிலங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருப்பது கட்டாயம் என்ற போதிலும் 3 சட்டங்களும் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இந்திய அரசியலமைப்பின் 348வது பிரிவை மீறும் செயல் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டங்களில் சில அடிப்படைகள், பிழைகள் மற்றும் முரண்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கல்வி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடத்தவும், சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை திருத்தவும் போதிய நேரம் தேவை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய அமைப்புகளின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக எப்போதும் போல் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தால் கசிந்ததை எதிர்த்தும் முறைகேடுகள் நடந்ததை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, நீட் தேர்வு முறைகேடுகளால் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் வழக்கம் போல பிரதமர் மோடி மௌனம் சாதித்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். பீகார், குஜராத், ஹரியானா மாநிலங்களில் நடந்துள்ள கைதுகள் நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளதை காட்டுவதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்கள்தான் நீட் வினாத்தாள் கசிவின் மையமாக மாறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி என்கிற வகையில் இளைஞர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வலுவான குரல் எழுப்புவோம் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பழைய பாலம் தகர்க்கப்படுவதாக நீங்கள் கருதினால் அதுதான் கிடையாது. பீகாரில் இன்னும் திறப்பு விழா கூட காணாத இந்த பாலம் கட்டி முடிக்கும் முன்பே இடிந்து விழுந்துள்ளது. பீகாரின் அராரியா மாவட்டத்தில் பக்ரா என்ற நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் தரமற்ற பொருட்களால் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஷிக்தி, குர்சகட்டா ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பிற்பகலில் பாலம் உடைந்து விழுந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. बगरा नदी का पुल चला गया, देखिए हवा भी नहीं. 2021 ஆண்டிற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் பீகாரில் பாலங்கள் திறப்பு விழா காணும் முன்பே உடைந்து ஆற்றில் விடும் சம்பவங்கள் நடந்துள்ளன. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத 800 ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் அரசின் உத்தரவை ஏற்று இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளால் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 34 கோடியே 56 லட்சம் ரூபாய் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் பதிவு செய்ய போக்குவரத்து கழகம் 7 மாத காலம் அவகாசம் வழங்கியது. இதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்ட 800 பேருந்துகளை இயக்குவதற்கு இனி அனுமதிக்க இயலாது என்று போக்குவரத்து துறை திட்டவட்டமாக தெரிவித்தது. சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு கூறியது. மேலும் விதிகளை மீறி இயங்கும் ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்தார். இந்நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட 40 ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் பதிவு செய்யும் வரை இயக்க மாட்டோம் என வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமையாளர்கள் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது.
அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள ஆம்னி பேருந்துகளில் பொதுமக்கள் பயணிக்க வேண்டாம் என்று போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் அதனை கண்டறிந்து எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி படக்காட்சிகளுடன் விளக்கியுள்ளார். தமிழ்நாடு அரசினுடைய சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய இணையதளமான www.tnsta.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இந்த டேப்ல இந்த லிஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் ஆம்னி பஸ்ஸஸ் flying within தமிழ்நாடு in violation of AITP rules அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸஸோட ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 838 பேருந்துகளினுடைய டீடைல்ஸ், அதாவது வாகன பேருந்தினுடைய நம்பர் உட்பட எந்த பேரில் அது பதிவாகி இருக்கு அப்படிங்கிற இந்த ஃபுல் டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஒருவேளை நீங்க ஆப் மூலமாகவோ அல்லது ஆன்லைன்லயோ உங்களோட பஸ் டிக்கெட்டை நீங்க புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ்லயும் அந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் வரும் வித் நம்பர். அந்த நம்பரை கொண்டு வந்து நீங்க இந்த பட்டியலில் அந்த நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். நன்றி சொல்ல வந்த இடத்தில் உங்களுக்கெல்லாம் எதற்கு ஓட்டு என்று மக்களை பார்த்து சரமாரியாக திட்டி தீர்த்தார் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 6 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. கடலூரில் பாமக சார்பில் போட்டியிட்ட திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் தோல்வியடைந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்நிலையில் விருதாசலத்தில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறும் விதமாக தங்கர் பச்சான் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது பேசிக்கொண்டே இருந்த அவர் திடீரென டென்ஷன் ஆகி உங்களுக்கெல்லாம் எதற்கு ஓட்டு என்று ஆவேசமடைந்தார். மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். உங்களோட பிள்ளைகளும் இல்லாட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமை ஆகி செத்தே போயிடும். பார்த்துக்குங்க. திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லதே நடக்காது எனவும் தங்கர் பச்சான் புலம்பிச் சென்றார். அரசு பள்ளிகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அரசு பள்ளிகளில் சாதி ரீதியிலான வன்முறைகளை தடுப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் 18 பக்கம் கொண்ட பரிந்துரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கினார். அதில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் என்ற பெயரில் உள்ள சாதிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மற்ற அரசு பள்ளிகளில் சாதி பெயர்கள் இருந்தால் அவற்றையும் நீக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வகையான பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறை என்ற ஒற்றை அமைப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களை சீரான இடைவெளியில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று சந்துரு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் எவ்வகையிலும் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகளை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜகவின் மையக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்ட 39 இடங்களிலும் தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலை மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தேசிய தலைமை தலையிட்டு இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதனையடுத்து கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள பாஜக மையக்குழு கூட்டம் கமலாலயத்தில் காலை 10:30 மணி அளவில் அண்ணாமலை தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் பாஜக மாநில நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் என பல முக்கிய நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னாள் தலைவர் என்ற முறையில் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாடகை செலுத்தவில்லை என கூறி தனது வீட்டின் மாடிப்படிகளை உரிமையாளர் இடித்ததால் வீட்டில் குடியிருந்தவர்கள் பல மணி நேரம் வீட்டிற்குள் முடங்கிய துயரச் சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்துள்ளது. காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கு வானவில் நகர் பகுதியில் சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டில் மேல் மாடியில் குடியிருக்கும் வேணுகோபால் குடும்பத்தினர் முறையாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் வீட்டின் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளை இடித்துவிட்டு கீழே இறங்கும் வழியை துண்டித்துள்ளார். இதனால் குடியிருந்தவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டது போல அங்கேயே முடங்கினர்.
புகாரின் பேரில் தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் வீட்டிற்குள் இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். வீட்டில் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த முதியவர் வேணுகோபாலை கயிறு கட்டி இறக்கினர். வேணுகோபாலை கவனிக்கவே அதிக மருத்துவ செலவு ஏற்பட்டதால் வாடகையை செலுத்த சிரமப்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். சென்னை பெசன்ட் நகரில் நடைபாதையில் படுத்திருந்தவர் கார் ஏறி உயிரிழந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆந்திர எம்பியின் மகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் கார் விபத்தில் பெயிண்டர் உயிரிழந்த வழக்கில் ஆந்திரா எம்பியின் மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் திங்கட்கிழமை இரவு கார் ஒன்று தாறுமாறாக ஓடியது. இதில் பிளாட்பாரத்தில் படுத்திருந்த பெயிண்டர் சூர்யா என்பவர் உயிரிழந்தார். காவல்துறை நடத்திய விசாரணையில் விபத்தை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என தெரியவந்தது. விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கண்டறிந்த நிலையில் மாதுரி நேரடியாக வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தார். உடனடியாக அவரை கைது செய்த காவல்துறையினர் பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்றபோது மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் தன்னை தடுத்து நிறுத்தியதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தங்கருக்கு திமுக எம்பி அப்துல்லா கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு நாடாளுமன்றத்திற்கு சென்றார். அப்போது மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் அவரை தடுத்து நிறுத்தி நாடாளுமன்றத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பியதாக அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மக்கள் மற்றும் மாநில அரசின் பிரதிநிதியாக உள்ளவரிடம் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் நடந்து கொண்ட விதம் வருத்தமளிப்பதாகவும் அப்துல்லா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்பு நாடாளுமன்ற பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என்று அப்துல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் வருத்தமளிப்பதாக திமுக எம்பி அப்துல்லா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வண்ணப்புகை குண்டு தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு நடைமுறைகள் மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 4 தேர்வுக்கான விடை குறிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. 6244 காலி பணியிடங்களுக்கு சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த தேர்வை 7247 தேர்வு மையங்களில் சுமார் 15 லட்சம் பேர் எழுதினர். தலைநகர் சென்னையில் மட்டும் 432 மையங்களில் நடந்த தேர்வில் 1,33,000 பேர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தேர்வர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் தெரிவிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் விடை குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளவும் டிஎன்பிஎஸ்சி வழிவகை செய்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டமான் உள்ளிட்ட 5 வீரர்கள் தேர்வாகியுள்ளனர். 33வது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் ஷூட்கன் பிரிவில் இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் இடம் பிடித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிருத்திவிராஜ் நிச்சயம் பதக்கம் வெல்வேன் என நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனி ஸ்போர்ட்டில் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட ட்ரீம். ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்கு ஷூட்டிங்லேருந்து போகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மெடல் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு. திருச்சி முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் மகனான பிருத்திவிராஜ் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஷாட்கன் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனன்ஜித் சிங், ராஜேஸ்வரி குமாரி, ரைசியா தில்லன், மகேஸ்வரி சௌகான் ஆகியோரும் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளனர். இந்திய அணியில் இடம் பிடித்துள்ள 5 பேருக்கும் இது முதல் ஒலிம்பிக் போட்டியாகும். 40க்கும் அதிகமான விமான நிலையங்களுக்கு நேற்று ஒரே நாளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையங்களை தொடர்ந்து மும்பையில் ஒரே நேரத்தில் 50 மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், பாட்னா, ஜெய்ப்பூர் உட்பட இந்தியாவில் உள்ள 40க்கும் அதிகமான விமான நிலையங்களுக்கு நேற்று காலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனால் அந்தந்த விமான நிலையங்களில் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. பின்னர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவை அனைத்தும் புரடி என தெரிய வந்தது. இந்த நிலையில் மும்பையில் ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஜஸ்லோக், ரஹஜா, 7 ஹில்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்ட தகவலின்படி மருத்துவமனையின் படுக்கைகள், குளியலறைகளில் வெடிகுண்டு உள்ளதாக சைப்ரஸ் நாட்டில் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாகவும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரித்து வருவதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சில நேரங்களில் அமேசானில் ஆர்டர் செய்யும் பொருட்கள் மாறி வருவதை பார்த்திருப்போம். ஆனால் பெங்களூருவில் பார்சலில் பாம்பு வந்த காட்சிதான் இது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சார்ஜாபூரில் வசிக்கும் ஐடி தம்பதியினர் அமேசானில் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் என்ற வீடியோ கேம் கருவியை ஆர்டர் செய்தனர். ஆனால் அமேசான் நிறுவனமோ வீடியோ கேம் கருவியுடன் இலவச இணைப்பாக பாம்பையும் பார்சலில் அனுப்பி வைத்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் வீடியோ எடுத்து அமேசான் நிறுவனத்திடம் முறையிட்டுள்ளனர். பார்சல் ஒட்டும் ஸ்டிக்கர் நடுவே பாம்பு சிக்கியதால் அதனால் தப்பிக்க முடியவில்லை. அதே சமயம் பாம்பின் உயிருக்கும் ஆபத்து நேரவில்லை. இந்நிலையில் பாம்பால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அமேசான் நிறுவனம் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருக்கான முழு தொகையையும் திருப்பிக் கொடுத்துள்ளது. ஆனால் தங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் என்ன செய்வது என்று நுகர்வோர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.